ஜோஸ்மாவுக்கு இங்கிலீஷ் மேம் பிடிக்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அபிக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சிட்டா. பொதுவாகவே நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் முடித்தா நேராக கேக்கரி பேக்கரி போவோம், இல்லை அப்படின்னா நெல்லை காஃபி ஸ்டோர் போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேக்கரி பேக்கரி போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நெல்லை ஸ்டோர் போகிறதுக்கு முடியல, அதனால் கேக்கரி பேக்கரி போகிறோம். கேக்கரி என்னவா பதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்தூர் ரோட்டில் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதனாலேயே மேக்ஸிமம் நாங்கள் நெல்லை காஃபி தான் போவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அங்கே போனால் நான் வந்து கருப்பட்டி காஃபி குடிப்பேன். ஏன்னா நான் சுகர் ஆட் பண்ணிக்க மாட்டேன். முன்னாடியே ப்ரிகாஷனாக இருந்துருவேன். இப்போ நீங்கள் நாட்டு சக்கரை காஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நெல்லை காஃபி சென்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கருப்பட்டி காஃபி வந்து இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து கேக்கரி பேக்கரி இப்போ வந்து போகிறோம். நீங்களும் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போன வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ. வாங்க இப்போ இந்த கேக்கரி பேக்கரி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உனக்கு ரஸ்மா என்னதான் மழை வந்து புயலே வந்தாலும் இவங்க ஸ்கூல் லீவே விட மாட்டாங்க. ஸோ அதனால போன மழையிலே தூங்கலாம் நடந்து போனாங்காட்டி தலைவலியாக இருக்காங்க. எங்கள் தோஸ்தா வந்து கொஞ்சம் ஸ்பிரிட்டாக இல்லைன்னா எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சேரப்பா அது தோஸ்மா ரஸ்மா எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக எது லேட் ஆகுன்றாங்க. காலிஃப்ளவர் சில்லி கேட்டால் இல்லைன்றாங்க, இது கேட்டால் எது கேட்டாலும் இல்லைன்றாங்க. சரி, நாங்கள் எவ்வளோ நேரம் தான் இங்கே வெயிட் பண்ணுறது. அதனால் நாங்கள் நெல்லை கருப்பட்டி காஃபிக்கே கிளம்பிட்டோம். பப்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாமாப்பா? சரி, அப்படியே நெல்லை கருப்பட்டியாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி. அதுவும் பக்கம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மழை வர்ற மாதிரி வேற இருக்கு. முக்கியமா சைடுல பாருங்க பனைமரம். ஜோஸ்மாவுக்கு பிடிக்காத அந்த பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஜோஸ்மாவுக்கு பிடிக்காத ஒரு இடம் இந்த இடம். ஏன்னா நாங்கள் எப்போ வெளில போனாலும் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா வீடு வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ எங்கள் ஜோஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா வீடு சீக்கிரம் வந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து வெளியில் ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஜோஸ்மா இப்போ எங்கே போகலாம் சொல்லுங்கள்? வீட்டுக்கு மட்டும் வேண்டாம். சரி, எந்த ஊருக்கு போகலான்னு சொல்லுங்கள். நீ எந்த ஊர் சொல்ல எனக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த ஊர்? பெங்களூர்னா அப்படி பிடிக்குங்க எங்கள் ஜோஸ்மாக்கு. இப்படியே நேராக போனால் பெங்களூர் தான். ஆக்சுவலாக இப்படியே நேராக போய் திருச்செங்கோட்டில் போயிட்டு அங்கே எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டு இது ஃப்ரைட் ரைஸ் கடை ஒன்று இருக்குது.
அங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரொம்ப போனோம்னா கேரிங்கா நமக்கு செஞ்சு தருவாங்க. அப்படியே போனோம்னா நேராக சேலம், அப்படியே அப்புறம் பெங்களூர் தான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடுவோம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் எது சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நார்மலாக வந்து வீட்டில் அப்படின்னா வெறும் டீ தான். எப்பயாச்சும் வடை, மழை வேற வர மாதிரி இருக்கு பாருங்க. எப்பயாச்சும் வடை சுடுவாங்க. அது இந்த மழை வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கேட்கும். ஏன்னா அந்த மழைக்கு வந்து சூடாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றீங்க, என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சைடில் பாரு கிரீன் கலர் போர்வை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல் வயல் தான் அப்படியே போர்வை மாதிரியே தெரியுது. தோசை அப்படியே போர்வை மாதிரியே இருக்கு. ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரிங் ரோட்டில் இருக்குது, உட்காருக்கு அதே மாதிரி வேடிக்கை பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரோட்டி கடை காளான், அதாவது மஷ்ரூம் கிரேவின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரோட்டி கடை காளான் தான் சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து காலிஃப்ளவர் சில்லி. ஆனால் இப்போ குவான்டிட்டி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி வந்துருச்சு, அதே மாதிரி காலிஃப்ளவர் சில்லி வந்துருச்சு. ஜோஸ்மா தான் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி கேட்டுட்டு இருந்தா. பானிபூரி இருக்கான்னு தெரில, அது கேட்கணும். இந்த மாதிரி லெமன் புளிஞ்சு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் சில்லி இருக்கிற டேஸ்ட் இருக்குங்களே, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொண்டு வரலாம் ஒன்று சொல்லி என்னாச்சு? ஏன் அதுவும் சாப்பிடலாம். பிரபு என்ன நல்லா நொக்கு நொக்குன்னு சாப்பிட்டு இருக்கீங்களா? மம் மம் மம்னு. வந்து காளான் கிரேவி ம், நல்லா இருக்கா? காளானே அப்படி கிரேவி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏங்க இப்படி சுட சுட சாப்பிட்றீங்களே, எப்படி? மழைக்கு நல்லா சூடா. மழை வந்து தூரிட்டு இருக்கு நல்லா. ஜோஸ்மா ஆ, மழை வர்றப்ப அப்படி சூடாக சாப்பிட்றாங்க. ஒரு பானிபூரி. ரோஸ்மா இந்த சைடு வந்து உட்காந்துக்கோ. என்ன எங்கே போன? பானிபூரி சொல்லிட்டு உனக்கு பானிபூரி வேணுமா? பிரபு உங்களுக்கு டீ வந்துடுச்சு. நான் பொதுவாக க்ரீன் டீ தான் குடிப்பேன். அதை விட இது ரொம்ப நல்லது, கருப்பட்டி டீ. நீங்கள் வந்து கருப்பட்டி டீ காய்ச்சி தான் வீட்டில் கருப்பட்டி டீ குடிப்பேன். நான் குடிக்கிறேன். காய்ச்சி தான் கருப்பட்டி காஃபி குடிப்பேன். நான் திட்டுவேன்ல, அதனால் கரெக்ட் பண்ணுறாங்க. கருப்பட்டி டீ நான் எப்பவுமே டீயை விட காஃபி வந்து வெளில போனால் குடிப்பேன், ரொம்ப பிடிக்கும். அதுதான் சொல்கிறாங்க. நான் டீ குடிக்கணும், காஃபி குடிக்க மாட்டேன். அது ரொம்ப குட் ஹேபிட்டு.
எங்கள் வீட்டை டீ மெயினாக குடிக்கிறது எங்கள் அபி அக்கா தான். அவங்க வந்து இப்போ குடிக்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா கருப்பட்டி போட்டிருக்காங்களாம்மா. அவங்களுக்கு சுகர் போட்டது தான் பிடிக்கும். இன்னொன்று எதுக்குமா இதுவே போதும், அது வேணாம்னு சொல்லிடுங்க. இது வந்து தட்டோட செட்டு. இது வந்து பானிபூரி ஜோஸ்மா ஆல்ரெடி குமரிட்டு இருக்காங்க. முதல்ல அழகா காலிஃப்ளவர் சில்லி வந்து அதோட நல்லா அழகா டேஸ்ட் என் கையெல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்குது. தண்ணி வெள்ளாட தொண்டையில் இந்த காரம் போய் அப்படியே தொண்டையில் இறங்குது. கம்பு ரொட்டி வந்திருக்கு. இதை வாங்கினோன்னே இவங்கெல்லாம் சத்தம் போடுறாங்க, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோன்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு ரொட்டி எவ்வளோ நல்லது. நீங்கள் சாப்பிடுவீங்களா பிரபு? ஆமாம், எப்பயுமே ஒரே டிஷ்ஷு சாப்பிட்றது. தக்காளி சட்னி. டேஸ்ட் பாருங்க பிரபு, நல்லா இருக்காங்க. அப்படியே போடுங்க வாய்க்குள்ளார, அப்படியே ஃபுல்லாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும். கேரட் பீட்ரூட்டில் உள்ள வச்சுருக்காங்க, நல்லா இருக்கா? உள்ளுக்குள்ள தட்டுவடை வச்சு கேரட் பீட்ரூட் வச்சு. ஆஹா, உள்ள கேரட் பீட்ரூட் வச்சு மேலே கீழே தட்டுவடை. அதான் தட்டுவடை செட். அதான் நானும் சொல்கிறேன். நீங்கள் உள்ளுக்குள்ளே தட்டுவடை. நீங்கள் இது வெயிட் பண்ணுறேன். என்ன சாப்பிட்றீங்க? இது கம்பு ரொட்டி. ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க. சிறுதானி தோசை சாப்பிட்ற மாதிரி. கம்பு சிறுதானியம் எல்லாமே. கம்பு சிறுதானியம் ஜூஸ் கண்டிப்பாக வேணும். எப்படி இருக்கு டீ? கருப்பட்டி வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு தெரியும். அது கருப்பட்டியோட டேஸ்ட் கசப்பு இல்லை. காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது டீக்குள்ளே காஃபி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். நீ ஒரு இது எடுத்து சாப்பிடு ஜோஸ். ஆக மொத்தம் எல்லாத்தையும் ஒரு வேட்டையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? கிளம்புங்கப்பா, நேரமாகுது. ஜோஸ்மா, 2 பேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் ஜூஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது கேட்குறது. ஆல்ரெடி வந்து எங்கள் ஜோஸ்மாவுக்கு வந்து கோல்டு இருக்குது, இருமலும் காப்பும் இருக்குது. கடைசியாக என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? கிளம்பலாம்ல, போதும். கடைசியாக நாங்கள் வந்துட்டு நெல்லை கருப்பட்டி ஸ்டோர் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே ஒரு கொரியர் இருந்துச்சு, அதை வாங்கணும். அவர் வேறு ஏதோ ஒரு வேலை வந்து ஹரிபரியாக போகிற மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது மைண்டு. லைஃப்பில் அப்படியே போயிட்டுருக்கு. சரிங்க, வீட்டுக்கு போயிட்டு பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கரி போனோம். அப்புறம் அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் அங்கேருந்து நெல்லை கருப்பட்டி காப்பி போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். அபிக்கு வந்து எனக்கு டியூஷன் இல்லை. சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் உண்மையிலே சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் ஏதாவது எங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.